It's your turn now. Oh, a bit of cake. That's a nice breakfasty thing, isn't it? I was hungry and it was there. And what are you spreading on your toast here? Chocolate spread? Chocolate spread or peanut butter. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷோவாச்சு பார்த்தீங்களா? கண்டதை தின்றால் குண்டனாவேன் அப்படிங்கிற ஒரு பழமொழி தான் அந்த வீடியோ எக்ஸாம்பிளுங்க. நம்ம எதை சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோங்கிறது ரொம்ப முக்கியம். வாய்க்கு டேஸ்ட்டாக இருக்கிறது எல்லாம் ஆரோக்கியம் கிடையாது, சரியா? வயிறு நல்லா இருந்தால் தான் உயிர் நல்லாயிருக்கும். அதனால் எப்பவுமே நம்மளுடைய ஜென்ஸுக்கு வெஸ்ட்லைன் 90 சென்டிமீட்டரும், லேடிஸ்க்கு 80 சென்டிமீட்டர் இருக்கணும். ஏன்னா வெஸ்ட்லைன் இஸ் லைஃப் லைன். ஒருத்தவங்களுடைய தொப்புள் சுற்றளவு தான் அவங்களுடைய ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் குறிக்குதுங்க. நம்ம இந்த காலத்தில் இந்த ஜங்க் ஃபுட்னா என்ன? ஃபஸ்ட்டு ஜங்க்னா என்ன? குப்பை உணவுகள். அதைத்தான் நம்ம தேவையில்லாத உள்ளே போட்டுட்ருக்கோம். அப்படியெல்லாம் போட்டதுனால தான் நான் ஒபிசிட்டிக்குள்ளே போனேன். அதாவது பீட்சா சாப்பிடுவேன், பர்கர் சாப்பிடுவேன். ஸோ இன்க்ளூடிங் தேவையில்லாத உணவு பழக்கங்கள்னால தான் நான் ஒபிசிட்டிக்குள்ளே போயிட்டு ஓவர் வெயிட்டு போட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டான ஈட்டிங் ஹேபிட்குள்ளே போயிட்டு நியூட்ரிஷன் ப்ராப்பராக எடுத்து வெயிட் லாஸ் பண்ணி இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹெல்த் இஸ் ரியல் வெல்த். டோன்ட் எக்ஸ்கியூஸ் யுவர் ஹெல்த். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஒரு 20% எக்ஸசைஸ் பண்ணுங்கள். 80% உங்கள் தலைமுடியிலேருந்து கால் நகை வரைக்கும் இருக்க செல்ஸுக்கு உண்டான நியூட்ரிஷன் ஃபுட் எடுங்க. இது பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் நம்பர் 1 நியூட்ரிஷன். இதுதான் என்னோடய காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. என்னானாலும் காலையில் இந்த 7 மணிலேருந்து 7:30 உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துருங்க. உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், ஒரு மாத்திரை மருந்து இல்லாத ஒரு நோய் இல்லாத வாழ்க்கைகளை போகணுன்னா எனக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். ஸோ ஹெல்த் இஸ் ரியல் வெல்த். தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டுக்குள்ளே உங்கள் வயிற்றுக்குள்ளே போட்டு திணிக்காதீங்க. ஏன்னா வயிறு இருக்கிறது இவ்வளோ தான், சரியா? வயிறும் ஹார்ட்டும் ஒரே அளவு தான் இருக்கும். அதனால் அதுக்கு அளவாக வயிறு போதும் எனக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. அது ஆரோக்கியமாக இருக்கான்னு பார்த்து சாப்பிடுங்க. இதை நம்ம சாப்பிட்டா நமக்கு நல்லதா அப்படிங்கிறத பார்த்து சாப்பிடுங்க. வணக்கம்.